الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين سيدنا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. மதிப்புக்குரிய உலமாக்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேரருளினால் மற்றுமொரு ஈதுல் அத்ஹா தியாக திருநாளை சந்திப்பதற்கும் அதன் அருட்பேறுகளை பெற்றுக்கொள்வதற்கும் நானும் நீங்களும் பாக்கியம் பெற்றிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் தும்ம அல்ஹம்துலில்லாஹ். மதிப்புக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, புத்தாடை அணிந்து நறுமணம் பூசி மலர்ந்த முகங்களோடு இறையெல்லாமாம் மஸ்ஜிதுக்கு வருகை தந்திருக்கின்ற உங்களை இந்த மஸ்ஜிதுடைய நிர்வாகத்தின் சார்பிலும் இமாம்கள் சார்பிலும் உத்தியோகஸ்தர்கள் ஊழியர்கள் சார்பிலும் எனது சார்பிலும் வரவேற்பதோடு உங்கள் அனைவருக்கும் தியாக திருநாளாம் ஈதுல் அத்ஹா பெருநாளுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். தகப்பலல்லாஹு மின்னா வ மின்கும் ஸாலிஹல் அமாலி வத்தாஆத். மதிப்புக்குரிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, பெருநாள் எனக்கும் உங்களுக்கும் சொல்லுகின்ற செய்திகள் பல. அந்த செய்திகளிலே முக்கியமான செய்திகளை மாத்திரம் இந்த சந்தர்ப்பத்திலே உங்களது நினைவுக்கு கொண்டு வரலாம் என்று எதிர்பார்க்கிறேன். மதிப்புக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெருநாள் என்பது நமது வாழ்க்கை பயணத்திலே நாம் ஓய்வெடுக்கின்ற ஒரு தரிப்பிடம். நமது வாழ்க்கை என்ற பாலைவனத்திலே நாம் சந்திக்கின்ற சோலைவனம். வாழ்க்கை என்ற பாலைவனத்திலே நாம் சந்திக்கின்ற பசும் புற்றரை தான் பெருநாள் என்று குறிப்பிட்டால் அது மிகையாக மாட்டாது. அந்த வகையிலே ரப்புல் ஆலமீனான அல்லாஹ் நமது வாழ்க்கையிலே அவ்வப்போது நமக்கு ஓய்வு தேவை, மாற்றம் தேவை, சந்தோஷம் தேவை, மனநிறைவு தேவை என்பதற்காக பல்வேறு ஏற்பாடுகளை செய்து தந்திருக்கிறான். அந்த வகையில் ஒரு முக்கியமான ஒரு ஏற்பாடாக பெருநாட்களை குறிப்பிட்டால் அது மிகையாக மாட்டாது. இந்த நாள் அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பின்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எதிர்பார்ப்பின்படி நானும் நீங்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டிய ஒரு நாள், புத்தாடை அணிய வேண்டிய ஒரு நாள், சுவையான உண்டிகளை சமைத்து உண்ண வேண்டிய ஒரு நாள், உண்டு குடித்து மகிழ வேண்டிய ஒரு நாள். ஐயாமு அக்லின் வ ஷுர்ப், பெருநாள் தினங்கள் உண்டு குடித்து மகிழ வேண்டிய நாட்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். இந்த நாளிலே ஆண்கள், பெண்கள், இளைஞர்கள், யுவதிகள், முதியவர்கள், நோயாளிகள், சுகதேகிகள் எல்லோரும் எல்லா கவலைகளையும் மறக்க வேண்டும் என்பது இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து பெற்றித்து காப்பாற்றுகின்ற ரப்புல் ஆலமீனுடைய எதிர்பார்ப்பு. நானும் நீங்களும் சந்தோஷமாக இருப்பது மாத்திரமல்ல, பெருநாள் தினத்திலே நம்மோடு இருக்கின்ற, நம்மை சூழ இருக்கின்ற அனைவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதை ஆசிப்பதோடு விரும்புவதோடு அவர்களை சந்தோஷப்படுத்த வழிவகை செய்ய வேண்டிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கிறது. எனவேதான் நமது 2 பெருநாட்களிலும் 2 முக்கியமான தர்மங்கள் செய்யப்பட வேண்டும் என்று நமது மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. ஈதுல் ஃபித்ரை முன்னிட்டு
ஜகாத்துல் ஃபித்ர், சதகத்துல் ஃபித்ர் என்ற மிகப்பெரிய தர்மத்தை நாம் நிறைவேற்றுகிறோம். ஈதுல் அத்ஹாவின் போது உதஹியா என்ற தர்மத்தை, அந்த குர்பானை நிறைவேற்றுகிறோம். ஏன் தெரியுமா? இந்த நாளிலே ஏழை எளியவர்கள், தேவையுடையவர்கள், வருமானம் குறைந்தவர்கள், பொருளாதார நெருக்கடியினால் அவஸ்தைப்படுபவர்கள் சந்தோஷம் அடைய வேண்டும். அவர்களும் பெருநாளாக பார்க்க வேண்டும், பெருநாளை கொண்டாட வேண்டும், அதனை உத்தரவாதப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. நமது மார்க்கம் அற்புதமான ஒரு தீன். இந்த மார்க்கத்தை கேரிங் அண்ட் ஷேரிங், நம்மிடம் இருப்பதை அடுத்தவர்களோடு பகிர்ந்து கொள்ள தூண்டுகிற மார்க்கம், அடுத்தவர்களை அரவணைக்க சொல்கிற மார்க்கம், அடுத்தவருக்கு அன்பு காட்ட சொல்கிற மார்க்கம் என்று வர்ணித்தால் பிழையாக மாட்டார். எங்கெல்லாம் உலகத்திலே தேவையுடையவர்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என்பதற்காக இந்த தீன் இப்படிப்பட்ட அற்புதமான நடைமுறை சாத்தியமான வழிமுறைகளை செய்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். ஈதுல் ஃபித்ரின் போது ஜகாத்துல் ஃபித்ர் வழங்கப்பட வேண்டும். ஈதுல் அத்ஹாவின் போது உதுஹியா வழங்கப்பட வேண்டும். முழு ஆண்டும் ஜகாத், சதகா, அகீகா, ஃபித்யா, கஃபாரா, ஹிபா, சதகா, சதகா ஜாரியா, வக்ஃப் என்று எத்தனை பெயர்களில் இந்த மார்க்கம் அடுத்த மனிதர்களுக்கு உதவி செய்வதை தூண்டிருக்கிறது. ஈமானுக்கும் தொழுகைக்கும் அடுத்த அடிப்படையான கடமை அவர்கள் நாங்கள் அவர்களுக்கு கொடுத்தவற்றிலிருந்து செலவு செய்வார்கள். மூன்றாவது அடிப்படையான அம்சம் அல்லதீன யுமினூன பில் கைப் வ யகீமூன ஸ்ஸலாஹ் வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். அவர்கள் கைபான விஷயங்களை, மறைவான விஷயங்களை ஏற்று நம்புவார்கள், ஈமான் தொழுகையை நிலைநாட்டுவார்கள். மூன்றாவதாக நாம் கொடுத்தவற்றிலிருந்து செலவு செய்வார்கள். அல்லாஹ் இங்கு காசை, பணத்தை மாத்திரம் சொல்லவில்லை, நாம் அவர்களுக்கு கொடுத்தவற்றிலிருந்து செலவு செய்வார்கள். அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கும் எதையாவது கொடுத்திருக்கிறான். ஒருவருக்கு பொருட்செல்வத்தை கொடுத்திருக்கிறான், மற்றொருவருக்கு அறிவு செல்வத்தை கொடுத்திருக்கிறான், இன்னொருவருக்கு ஒரு திறமையை கொடுத்திருக்கிறான், ஆற்றலை கொடுத்திருக்கிறான். ஒவ்வொருவரும் தன்னிடம் இருப்பதை அடுத்தவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும், அடுத்தவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்பது மார்க்கத்துடைய அடிப்படையான கடமைகளில் ஒன்று. அது ஜகாத்தாக, சதகாவாக, கஃபாராவாக, அகீகாவாக, உதஹியாவாக, ஃபித்யாவாக, இத்காக, இன்னும் எத்தனை வடிவங்களில் முன்னெடுக்கப்பட வேண்டுமோ அந்த எல்லா வடிவங்களிலும் முன்னெடுக்கப்பட வேண்டும். எந்த அளவுக்கு என்றால் அல் குர்ஆன் சொல்கிறது, அவர்கள் எதை அடுத்தவர்களுக்கு கொடுப்பது என்று கேட்கிறார்கள். நபியே சொல்லுங்கள், குலில் ஆஃபு, உங்களுடைய செலவு போக எஞ்சியதை எல்லாம் கொடுங்கள். உங்களது அடிப்படை தேவைகளுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்ற அந்த தொகை போக எஞ்சியதையெல்லாம் அடுத்தவர்களுக்கு கொடுங்கள் என்று சொல்கிற மார்க்கம் தான் நமது தீன். எனவே நமது மார்க்கம் வெறுமனே இந்த ரிச்சுவல்ஸ் என்று வழங்கப்படுகின்ற கிரியைகளை மாத்திரம், வணக்க வழிபாடுகளை மாத்திரம் வலியுறுத்துகிற மார்க்கம் அல்ல. ஒரு பக்கம் வழிபாடுகள் என்றால் மறுபக்கம் பண்பாடுகள், ஒரு பக்கம் ரிச்சுவல்ஸ் என்றால் மறுபக்கம் மோரல்ஸ். இந்த இரண்டு பகுதிகளும் மிக முக்கியமானவை. வணக்க வழிபாடுகளை மாத்திரம் நிறைவேற்றி அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தி ஈடேற்றம் பெற முடியாது, விமோசனம் பெற முடியாது. நல்ல பண்பாடுகள் தேவை. அந்த பண்பாடுகளில் மிக உயர்ந்ததுதான் அடுத்த மனிதர்களை அரவணைப்பது, அனுசரிப்பது, உபசரிப்பது, அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவது. அந்த வகையிலே ஈதுல் ஃபித்ராக இருக்கலாம், ஈதுல் அத்ஹாவா இருக்கலாம், நம்மிடம் எதிர்பார்ப்பது ஈகையை, கொடையை, கொடுத்து வாழ்வதை. அதன் ஒரு தெளிவான ஒரு சிம்போலாக இருப்பதுதான் உதஹியா. உதஹியா மாத்திரம் அல்ல, அது ஒரு அடையாளம் மாத்திரமே. எப்படியெல்லாம் அடுத்தவர்களுக்கு கொடுக்க முடியுமோ கொடுக்க வேண்டும். உதஹியா என்றாலே தியாகம் என்பது பேர், தியாகம் என்பது பொருள். எனவே எதையெல்லாம் தியாகம் செய்ய முடியுமோ அவற்றையெல்லாம் தியாகம் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே நாமும் சந்தோஷமாக
பெருநாளுடைய தினத்தில் இருக்க வேண்டும், அடுத்தவர்களையும் சந்தோஷப்படுத்த வேண்டும், அதற்குரிய வழிவகைகளை செய்ய வேண்டும். அதே போல இன்றைய நாளிலே உற்றார் உறவினர்களை, குறிப்பாக பெற்றோரை, சகோதர சகோதரிகளை, இனவந்துக்களை, அண்டை அயலவரை தரிசிக்கிற நாளாக, போய் பார்க்கிற நாளாக, ஒரு சந்தோஷப்படுத்துகிற நாளாக, அவர்களின் கஷ்டவாளிகளுக்கு உதவி செய்கிற நாளாக இந்த நாள் இருக்க வேண்டும். அப்போதுதான் பெருநாள் என்பது அர்த்தமுள்ளதாக இருக்கும், அர்த்தமிக்கதாக இருக்கும், எதிர்பார்க்கப்படும் நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய வகையில் இருக்கும். சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, எனவே அந்த வகையில் இன்றைய நாளிலே வீணாக நேரத்தை கழித்து விடாமல், செலவழித்து விடாமல், உச்ச நிலையில் இந்த நாளை பயன்படுத்தும் வகையிலே நமது பெற்றோரை, உற்றார் உறவினர்களை, அண்டை அயலவர்களை நாம் உபசரிக்க வேண்டும். அவர்களை போய் தரிசிக்க வேண்டும், பார்க்க வேண்டும், அவருடைய நல்லுறவு பாராட்ட வேண்டும். இன்றைய நாளுடைய முக்கியமான ஒரு அமல் இது. குறிப்பாக இலங்கை போன்ற ஒரு நாட்டை பொறுத்தவரையிலே இது ஒரு மல்டி ரிலிஜியஸ், மல்டி கல்ச்சரல் ஒரு நாடு. எனவே அந்த வகையில் பல் சமயத்தவர்கள் இந்த நாட்டில் வாழ்கிறார்கள். நம்மை சூழ சகோதர சமயத்தவர்கள் இருக்கிறார்கள். பௌத்தர்கள், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள் என்று பல்வேறு சமூகத்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இது தங்கி நாம் வாழுகிறோம், எங்கள் தங்கி அவர்கள் வாழ்கிறார்கள். எனவே அந்த வகையில் புட்டும் தேங்காய் பூ மாதிரி தான் இந்த நாட்டிலே நாம் வாழ்ந்து வருகிறோம். எனவே கண்டிப்பாக இன்றைய நாளிலே இந்த பெருநாளுடைய மகிமையை அவர்கள் உணர வேண்டும். அவர்களும் இந்த பெருநாள் மூலம் பயனடைய வேண்டும், பிரயோசனம் பெற வேண்டும். இந்த பெருநாளுடைய மகிழ்ச்சியை அவர்களோடு நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இங்கே ஒரு கருத்தை நான் அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, எமது பெருநாளின் போது, ஈதுல் ஃபித்ர் பெருநாளின் போது, ஈதுல் அத்ஹா பெருநாளின் போது நம்மோடு இருக்கிற முஸ்லிம் அல்லாத புற சமயத்தவர்களே, சகோதர சமயத்தவர்களை நாம் அரவணைக்க வேண்டும். அவர்களுக்கு விருந்து உபசாரம் வழங்க வேண்டும், உணவு பானங்களை கொடுக்க வேண்டும், வேறு வகையில் அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும். அவர்களை இன்றைய நாளிலே நாம் அழைத்து அவர்களை கவனிக்க வேண்டும், அல்லது அவரிடம் சென்று அவர்களை கவனிக்க வேண்டும். இஃப்தாருடைய நாட்களிலும் இதே வேலையை நாம் முன்னெடுக்கலாம். இதை விட்டுவிட்டு அவர்களுடைய பெருநாட்களை, அவர்களுடைய விசேட தினங்களை நோக்கி நாம் செல்ல வேண்டிய எந்த தேவையும் இல்லை. அவருடைய விசேட தினங்களை நாம் ஏன் கொண்டாட வேண்டும்? அவர்கள் எதிர்பார்ப்பதும் இல்லை. அதனை அவர்கள் பெரிய அளவில் விரும்பவும் மாட்டார்கள். சிலர் விரும்பினாலும் பலர் அதனை ஒரு போலியான விஷயமா தான் பார்ப்பார்கள். எமது பெருநாளை நாம் கொண்டாடுவோம். அந்த பெருநாளின் போது அவர்களை உபசரிப்போம், அரவணைப்போம், கவனிப்போம், தூய்மையாக, உள்ளத்தின் ஆழத்தால். அதே போல அவர்கள் அவர்களுடைய விசேட தினங்களின் போது, பெருநாள் தினங்களின் போது நம்மை அழைக்கட்டும், அரவணைக்கட்டும், உபசரிக்கட்டும். இதுதான் சரியான நல்லுறவாக இருக்க முடியும், நல்லிணக்கமாக இருக்க முடியும். அப்படி இல்லாமல் இருக்கிற 2 பெருநாட்கள் போதாதற்கு இன்னும் பெருநாட்களை கூட்டிக் கொள்ள வேண்டிய, விசேட தினங்களை அதிகரித்துக் கொள்ள வேண்டிய எந்த தேவையும் இல்லை. அதனால் நாம் எதிர்பார்க்கிற நல்லிணக்கம் ஏற்பட போவதும் இல்லை. அண்மை காலமாக இப்படியான ஒரு நிலையை நாம் அவதானிக்கிற காரணத்தினால் இதனை நான் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். நமது பெருநாளின் போது கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய அடியார்கள் அனைவரையும், அல்லாஹ்வுடைய அடியார்கள் எல்லோரும் அல்லாஹ்வின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வகையில் அவர்களை அரவணைக்கிற மிகப்பெரிய கடப்பாடு நமக்கு இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அண்டை அயலுடைய உரிமைகளை எனக்கு வலியுறுத்தினான் என்றால், வாரிசு சொத்தில் கூட அவர்களுக்கு பங்கு கிடைத்து விடுமோ என்று நான் யோசித்தேன். வாரிசு சொத்திலே குடும்பத்தாருக்கு பங்கு கிடைப்பது போல அக்கம் பக்கத்தில் உள்ள அண்டை அயல்வருக்கும் பங்கு கிடைத்து விடுமோ, பங்கு கொடுக்க வேண்டி வருமோ என்று நான் நினைக்கும் அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அண்டை அயலுடைய உரிமைகளை வலியுறுத்தினார்கள். எனவே பெருநாள் தினத்திலே நாம் மாத்திரம் அதனை எப்படி கொண்டாட முடியும்? அக்கம் பக்கத்தில் நம்மோடு இருப்பவர்கள், முஸ்லிம்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள், எந்த சமயத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், அவர்கள் அனைவரையும் தூய்மையாக அரவணைக்க வேண்டும். அது மார்க்கம் வேண்டியிருக்கின்ற ஒரு விஷயம், சபைகளுக்காக அல்ல, பிளீசிக்காக அல்ல. இது தூய்மையாக நாம் முன்னெடுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்பதையும் இங்கு நான் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஈத் என்பது சந்தோஷமாக கழிக்க வேண்டிய நாள், அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டிய நாள், எல்லோரும் நல்லிணக்கத்தோடு இருக்க வேண்டிய நாள், மனநிறைவோடு இருக்க வேண்டிய நாள். எனவே இது ஒன்று கழித்து நாம் எல்லா வகையிலும் மகிழ்ச்சியோடு
இருக்க வேண்டிய ஒரு தினம் என்பதில் 2 கருத்துக்கு இடமில்லை. ஆனால் அதே நேரம் நம்மை பொறுத்தவரையிலே முஸ்லிம்கள் என்ற வகையில் நமது வாழ்வே வணக்கம், நமது முழு வாழ்க்கையும் வணக்கம் தான். பள்ளியில் இருக்கிற போதும் வணக்கம், பள்ளிக்கு வெளியே போனாலும் வணக்கம், வீட்டில் இருந்தாலும் வணக்கம், தொழில் செய்யும் இடத்தில் இருந்தாலும் வணக்கம். வாழ்வே வணக்கம் என்பதுதான் நமது மார்க்கத்துடைய நிலைப்பாடு. அதிலும் குறிப்பாக நமது பெருநாட்கள் வணக்க வழிபாடுகளோடு சம்பந்தப்பட்டவை. எனவே பெருநாளை ஒரு வணக்கமாக, இபாதத்தாக நாம் பார்க்க வேண்டும். ஒரு ஷாயிராமின் ஷாயிர் இஸ்லாம், இஸ்லாத்துடைய ஒரு முக்கியமான கிரியையாக, ரிச்சுவலாக அது பார்க்கப்பட வேண்டும். அப்படி இல்லாமல் கட்டுப்பாடுகள் விடுபட்ட நாளாக, ஆசா பாசங்களுக்கு பின்னால் அல்லுண்டு போற நாளாக, அளவுக்கு அதிகமான அத்துமீறிய கூத்துகளில் கும்மாரங்களில் ஈடுபடுகிற ஒரு நாளாக, வீண்கரையத்தில் ஈடுபடுகிற ஒரு நாளாக இன்றைய நாள் அமைந்து விடல் ஆகாது. நாம் ரமலானை தொடர்ந்து 1 மாத கால நோன்பை தொடர்ந்து ஈதுல் ஃபித்ர் பெருநாளை கொண்டாடுகிறோம். மிகப்பெரிய அமலான ஹஜ் கடமையை தொடர்ந்து ஈதுல் அதஹா பெருநாளை கொண்டாடுகிறோம். எனவே நமது பெருநாட்கள் அடிப்படையான வணக்கங்களோடு சம்பந்தப்பட்டவை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, நமது பெருநாள் எப்படி ஆரம்பிக்கிறது? தக்பீரோடு ஆரம்பிக்கிறது, தொழுகையோடு தொடர்கிறது. ஈதுல் அதஹாவிலே ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்களே தக்பீர் தொடர்ந்த வண்ணம் இருக்கிறது. முழுக்க முழுக்க நமது பெருநாள் என்பது சந்தோஷமான நாளாக இருந்தாலும், எல்லோரையும் சந்தோஷப்படுத்துகிற ஒரு நாளாக இருந்தாலும், இது ஒரு இபாதத்துக்குரிய நாள். அதிகம் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட வேண்டிய ஒரு நாள், அல்லாஹுவை நெருங்குவதற்கான வழிவகைகளை காண வேண்டிய ஒரு நாள் என்பதையும் நாம் மறந்துவிடக் கூடாது. தக்பீர், இன்றைய நாளை தக்பீரோடு தான் ஆரம்பித்தோம், தக்பீரோடு தொடர்கிறோம். இனியும் தக்பீரை ஓதிக்கொண்டே இருப்போம், முழங்கிக் கொண்டே இருப்போம், தக்பீர் கோஷத்தை எழுப்பிக் கொண்டே இருப்போம். இது ஒரு வெறுமனே ஒரு திக்ர் அல்ல. தக்பீர் என்பது, அல்லாஹு அக்பர் என்பது நமது ஈத் பெருநாளுடைய கோஷம். அது நமது கொள்கை பிரகடனம், நமது ஆழமான ஈமானுடைய, அகீதாவுடைய, தௌஹீத் சார்ந்த நம்பிக்கையுடைய வெளிப்பாடு. எனவேதான் அதான் சொல்லும் போது தக்பீர் சொல்கிறோம், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். தக்பீரோடு தான் அதான் சொல்லப்படுகிறது. இகாமத்திலே தக்பீர், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். தொழுகை ஆரம்பிப்பது தக்பீரை சொல்லி, அறுக்கும் போது சொல்வது தக்பீர். ஒரு குழந்தை பிறந்து விட்டால் சொல்லப்படுவது தக்பீர். போராட்ட களத்தில் முழங்கப்படுவது தக்பீர். பெருநாள் தினத்திலும் ஓயாமல் ஒழியாமல் உலகின் மூளை முடுக்களில் எல்லாம், சந்து பொந்துகளில் எல்லாம் முழங்கப்படுகிற ஒரு கோஷம் இருக்கும் என்றால் அது அல்லாஹு அக்பர் என்ற இந்த தக்பீர் தான். இது ஏதோ ஒரு சாதாரண திக்ர் அல்ல. இந்த தக்பீர் சொல்லும் மிகப்பெரிய செய்தி இருக்கிறது. அதாவது ஒரு முஸ்லிம் சமூகம், ஒரு முஸ்லிம் உம்மா என்ன சொல்லுகிறது தக்பீர் சொல்வது மூலமாக? அல்லாஹ்வுக்கு முன்னால் யாரும் பெரியவர் அல்ல, அல்லாஹ்வுக்கு முன்னால் எதுவும் பெரியதல்ல. அல்லாஹு அக்பர் மின் குல்லி வாஹித், அல்லாஹு அக்பர் மின் குல்லி ஷை. அல்லாஹ் அனைவரை விட உயர்ந்தவர், பெரியவர், அனைத்தை விட உயர்ந்தவர், பெரியவர். அரசர்களை விட, ஆட்சியாளர்களை விட, அதிகாரிகளை விட, அனைவரை விட அவன் தான் பெரியவன். நம்மிடம் இருக்கும் சொத்து செல்வங்களை விட, காசு பணத்தை விட, பட்டம் பதவிகளை விட, நமக்கு இருக்கிற செல்வாக்கை விட அல்லாஹ் தான் மிகப்பெரியவன். எமது ஆசா பாசங்களை விட, விருப்பு வெறுப்புகளை விட அல்லாஹ்வுடைய விருப்பு வெறுப்பே பெரியது, உயர்ந்தது. இப்படி அல்லாஹ் பெரியவன். அவனுடைய நாட்டமே நமது நாட்டமாக இருக்க வேண்டும், அவனது எதிர்பார்ப்பே நமது எதிர்பார்ப்பாக இருக்க வேண்டும். அவனது கட்டளையே நாம் திறமை கொள்கின்ற கட்டளையாக இருக்க வேண்டும். எனவே அல்லாஹ்வுக்கு முன்னால் மாத்திரமே நாம் சிரம் பணிவோம், குனிவோம், பணிவோம், குனிந்து பணிந்து அவனை மாத்திரமே வணங்கி வழிபடுவோம் என்ற மிகப்பெரிய நமது கொள்கையை, நிலைப்பாட்டை
ஈமானை தௌஹீதை வெளிப்படுத்துகின்ற பிரகடனம் செய்கின்ற ஒரு கோஷம் தான் தக்பீர். அல்லாஹு அக்பர். தக்பீரை சொல்கின்ற போது இந்த பார்வை இருக்க வேண்டும். அல்லாஹ்விடமே உதவி தேடுவோம், அவன் மீதே தவக்குள் வைப்போம். அவன் அல்லாத யாரையும் எவரையும் நாடமாட்டோம், தேடமாட்டோம் என்ற நமது ஆழமான நம்பிக்கையை தான் இந்த தக்பீர் சொல்லுகிறது. இந்த உணர்வோடு தான் தக்பீர் சொல்ல வேண்டும். ஹஜ்ரத் அவர்கள் தக்பீரை உரத்து சொல்லுமாறு சொன்னார்கள். கண்டிப்பாக அது உரத்து சொல்லப்பட வேண்டிய ஒன்று. அதே போல தக்பீர் சொல்லும் செய்தி என்ன, அது நமது வாழ்க்கையில் ஏற்படுத்தும் தாக்கம் என்ன, எதிர்பார்க்கும் விஷயங்கள் என்ன என்பதையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். தக்பீர் சொல்லும் பொழுதெல்லாம் இந்த உணர்வு எனக்கும் உங்களுக்கும் தேவை. மதிப்புக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, ஈதுல் ஃபித்ர் திருநாளை ஈகை திருநாள் என்று சொல்கிறோம். ஈதுல் அத்ஹா திருநாளை தியாக பெருநாள் என்று அழைக்கிறோம். ஈது அல் அத்ஹா என்ற நான் நீங்களும் இப்போது கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த ஹஜ் பெருநாள் என்பது ஒரு குடும்பத்துடைய பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒரு குடும்பத்துடைய தியாகத்தை, பொறுமையை, ஈகையை, கொடையை நினைவு கூறும் வகையில் கொண்டாடப்படுகிறது. எப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரியான குடும்பமாக அந்த குடும்பம் இருந்திருக்க வேண்டும். ஒரு குடும்பத்தை தான் ஒவ்வொரு வருஷமும் ஈதுல் அத்ஹாவின் போது நாம் நினைவு கூறுகிறோம். அவருடைய தியாகத்தை, அவருடைய பொறுமையை, அவர்களுடைய ஈகையை, அவர்களுடைய கொடையை நாம் நினைவுபடுத்துகிறோம். அந்த குடும்பம் தான் நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பம். ஹாஜர் என்ற மனைவியையும் இஸ்மாயில் என்ற மகனையும் உள்ளடக்கிய அந்த குடும்பம். இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான் நமது தந்தை. அவர்களுடைய மார்க்கம் தான் நானும் நீங்களும் ஏற்று கடைபிடிக்கின்ற மார்க்கம். அல் குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 69 இடங்களிலே நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி குறிப்பிடுகிறார். அவர்கள் தான் ஒரு முஸ்லிமுடைய அடையாளம், அவர்கள் தான் நமது ரோல் மாடல். எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதராக வந்து நமது மிகப்பெரிய ரோல் மாடலாக, அடையாள புருஷராக இருக்கிறார்களோ, அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட நம் அனைவருக்கும் மிகப்பெரிய தந்தையாக, அடையாள புருஷராக இருப்பவர்கள் தான் நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். உலுல் அஸ்ம் என்று அழைக்கப்படுகின்ற திட உறுதி போன்ற அந்த விரட்டெண்ணக்கூடிய இறை தூதர்கள் ஒருவர் தான் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். இந்த அந்தஸ்தை அவர்கள் சாதாரணமாக அடையவில்லை. அவர்கள் இந்த அந்தஸ்தை அடைந்தார்கள் என்று சொன்னால் அதற்கு பின்னால் அவர்களுடைய தியாகம் இருந்தது, அர்ப்பணம் இருந்தது, ஈடுபாடு இருந்தது. சுப்ஹானல்லாஹ். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையை வருடா வருடம் குறைந்தபட்சம் இந்த ஹஜ்ஜுடைய காலத்தில், ஈதுல் அத்ஹாவுடைய காலத்தில், ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்களின் போது நாம் நினைவு கூறுகிறோம். அப்பேற்பட்ட அற்புதமான ஒரு இலட்சிய வாழ்வுதான் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வாழ்வு. அவருடைய முழு வாழ்வும் சோதனைமயமாக இருந்தது, முழு வாழ்வும் தியாகமயமாக இருந்தது. தனது முழு வாழ்க்கையும் அவர்கள் அர்ப்பணித்தார்கள். எதற்காக? லௌகிக இன்பங்களை அடைய அல்ல, லௌகிக சுகங்களை அடைய அல்ல, முழுக்க முழுக்க இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து ரட்சித்து காப்பாற்றுகின்ற ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் ஒன்றை மாத்திரம் இலக்காக கொண்டு அதை அடைய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு தனது முழு வாழ்க்கையும் அர்ப்பணித்தவர்கள் தான் நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். வருடா வருடம் அவர்களை, அவருடைய வாழ்க்கையை, அவருடைய முன்மாதிரிகளை நினைவுபடுத்தி நமது வாழ்விலும் அத்தகைய தியாகங்கள் தேவை என்பதை வலியுறுத்தும் வகையில் தான் இந்த ஈதுல் அத்ஹா பெருநாள் கொண்டாடப்படுகிறது. அல்லாஹுவை திருப்திப்படுத்துவதற்காக தன்னுடைய தந்தையோடு முரண்படுகிறார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். நானும் நீங்களும் பெற்றோரோடு முரண்படுவோம் அற்பமான இந்த உலக லாபங்களுக்காக. தந்தையோடு முரண்படுவோம் அற்பமான இந்த உலக சம்பத்துகளை பெற்றுக் கொள்வதற்காக, சொத்தில் பங்கு பெறுவதற்காக,
பாக பிரிவினையை மையப்படுத்தி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தனது தந்தையோடு முரண்பட்டது அல்லாஹ்வுடைய விஷயத்தில். தனது சமூகத்தோடு அவர்கள் முரண்படுகிறார்கள், அவர்களுக்கு முகம் கொடுக்கிறார்கள், தன்னாட்டு அரசனுக்கு முகம் கொடுக்கிறார்கள், நட்சத்திரங்களை வழங்கிக் கொண்டிருந்த ஒரு சாராருக்கு முகம் கொடுக்கிறார்கள், எகிப்து நாட்டுடைய அரசனுக்கு முகம் கொடுக்கிறார்கள். முழு வாழ்க்கையும் சோதனை மயம், பிரச்சினை மயம், அச்சுறுத்தல் மயம். அத்தகைய ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அவர்களுடைய முன்மாதிரிகள் நமது முன்மாதிரிகளாக மாற வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவர்கள் எதிர்நோக்கிய சோதனைகள் எண்ணிலடங்காதவை, அச்சுறுத்தல்கள் எண்ணிலடங்காதவை. உயிர் ஆபத்துக்கு தொடர்ந்தேச்சியாக முகம் கொடுத்தார்கள். பலர் அவர்களை படுகொலை செய்ய முயற்சி செய்தார்கள். இதன் விளைவு பல ஹிஜ்ரத்துகள். ஈராக்கில் இருந்து ஷாம் தேசத்துக்கு ஹிஜ்ரத் செல்கிறார்கள். பிறகு ஷாம் தேசத்திலிருந்து எகிப்துக்கு ஹிஜ்ரத் மேற்கொள்கிறார்கள். பிறகு எகிப்திலிருந்து பாலஸ்தீனத்துக்கு ஹிஜ்ரத் மேற்கொள்கிறார்கள். பிறகு பாலஸ்தீனத்திலிருந்து மக்காவுக்கு ஹிஜ்ரத் மேற்கொள்கிறார்கள். இன்றும் மைக்ரேஷன் என்ற பெயரில் நிறைய பேர் புலம்பெயர்கிறார்கள். ஹிஜ்ரத் இலங்கையிலிருந்து அமெரிக்காவுக்கு, இலங்கையிலிருந்து யூகே, இலங்கையிலிருந்து எங்காவது ஒரு மேற்குலக நாட்டுக்கு, குறைந்தபட்சம் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு, வளைகுடா நாடுகளுக்கு. இதுதான் இளைஞர்களுடைய கனவு, பெரிய ட்ரீம். எந்த நாட்டில் போய் குடியேறுவது, எந்த நாட்டுக்கு புலம்பெயர்வது, எங்கு போய் அதிகம் சம்பாதிக்கலாம், எங்கு போய் அதிகம் பணம் தேடலாம். இதுதான் நமது பார்வை. கூடாது என்பது அல்ல, அந்த அளவுக்கு இந்த குறுகிய கால வாழ்க்கை முக்கியத்துவம் பெறக்கூடியதாக இருக்க கூடாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் போராட்டங்களுக்கு முகம் கொடுக்கிறார்கள், சோதனைகளுக்கு முகம் கொடுக்கிறார்கள், நாட்டை விட்டு நாடு செல்கிறார்கள். தனது குடும்பத்தாரை கூட வாழ்வாதாரம் இல்லாத, மனித நடமாட்டம் இல்லாத இடத்தில் விட்டு விட்டு செல்கிறார்கள். எல்லாம் அல்லாஹ்வுக்காக, அவனது ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக. அதை நினைத்து பார்த்து பாடம் படிக்க வேண்டிய, படிப்பினை பெற வேண்டிய ஒரு நாள் தான் இன்றைய நாள். சுப்ஹானல்லாஹ். அவர்களுடைய சோதனையில் ஒரு முக்கியமான கட்டம், அவர்கள் நெருப்பு குண்டத்தில் தூக்கி எறியப்படுகிறார்கள். அல்லாஹ் ஒருவன் என்று சொன்ன ஒரே காரணத்தினால், அவனையே வணங்கி வழிபட வேண்டும் என்று சொன்ன ஒரே காரணத்தினால். சகோதரர்களே, சாலிஹாக இருப்பது இலகுவானது. சாலிஹான மனிதர் ஒரு தொழுவார், நோன்பு பிடிப்பார், குர்ஆன் ஓதுவார், திக்ரவலா செய்வார், கையில் இருப்பதை அடுத்தவர்களுக்கு கிள்ளியோ அள்ளியோ கொடுப்பார். சாலிஹான மனிதன், தங்கமான மனுஷன், பள்ளியோடு இருப்பார், முதல் சப்பில் இருப்பார். இது லேசானது. முஸ்லிஹாக இருப்பதுதான் சிரமமானது. எப்போது ஒரு சாலிஹான மனிதன் முஸ்லிஹாக அடுத்தவிடம் போய் சீர்திருத்தம் செய்பவராக, உண்மைகளை எடுத்துச் சொல்லுவராக, சத்தியத்தை எடுத்துச் சொல்லுவராக எப்போது மாறுகிறாரோ அப்போதுதான் அவர் குழப்பக்காரன், அவர் விஷயமி, அவர் பித்தனாக்காரன் மாறுவார். எனவேதான் பலர் தாம் உண்டு தம் பாடு உண்டு என்று வாழ்ந்து அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற முயற்சிக்கிறார்கள். ஆனால் ஒரு முஸ்லிம் சாலிஹாவும் இருக்க வேண்டும். சாலிஹாக அவர் நல்லவராக இருக்க வேண்டும் தன்னளவில். அதே நேரம் முஸ்லிஹாக அடுத்தவர்களையும் நல்லவர்களாக மாற்றும் முயற்சியில் ஈடுபட வேண்டும். சத்தியத்துக்காக குரல் கொடுக்க வேண்டும், உண்மைக்காக குரல் கொடுக்க வேண்டும், ஒருவரை கொள்கையை எடுத்து சொல்ல வேண்டும், மனிதர்களுக்கு தீனுடைய மகிமையை எடுத்து சொல்ல வேண்டும். இங்கு நான் ஒருவரை மேற்கோள் காட்டுகிறேன். பொருத்தம் இல்லாமல் இருந்தாலும் நேற்றிரவு எதிர்பாராத விதமாக எனது கண்ணில் பட்ட ஒரு செய்தி என்ற காரணத்தினால் பகிர்ந்து கொள்கிறேன். எனக்கும் உங்களுக்கும் அது மிக பொருத்தம். ஷேகுஹரா பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஷேகுஹருடைய கொள்கையோடு எனக்கு எந்த உடன்பாடும் இல்லை. ஆனால் அவர் சொன்ன கருத்து நமது சிந்தனைக்குரியது. ஒருவர் பசியோடு என்னிடம் வந்தார். வந்த போது எனது உணவின் ஒரு பகுதியை அவருக்கு கொடுத்தேன். கொடுத்த போது எல்லோரும் என்னை மிக நல்லவர் என்று சொன்னார்கள். அவன் ஏன் பசியோடு இருக்கிறான், அவன் பசியோடு இருப்பதற்கு யாரு காரணம் என்ற கேள்வியை எழுப்பினேன். அப்போது என்னை பார்த்து இவன் பயங்கரமான தீவிர கம்யூனிஸ்ட்வாதி என்று சொன்னார்கள். என்னிடம் இருக்கிற சாப்பாட்டை கொடுத்துட்டு போனா ஆளை விட்டுருவாங்க சாலையான மனிதன் என்று. ஆனா அந்த மனிதன் ஏன் பசியில் இருக்கிறார் இருப்பதற்கு காரணம் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த். சொத்துக்கள், செல்வங்கள் ஒழுங்காக பகிரப்படுவதில்லை. ஒரு சாரார் இந்த உலகின் வளங்களை சுரண்டி கொண்டிருக்கிறார்கள், தம் கைவசம் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மாடி வீட்டுக்கு பக்கத்திலே குடிசை இருக்கிறது என்று சொன்னால் என்ன அர்த்தம்?
மாடி வீடுகள் இருக்கிற ஒரு மஹல்லாவுக்கு பக்கத்திலே ஒரு சேரிப்புறம் இருக்கிறது சொன்னால் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? எம்மிடம் இருப்பதை அவர்களுக்கு அவ்வப்போது கொடுக்க வேண்டும், கிள்ளி கிள்ளி. அது மாத்திரமல்ல, கண்டிப்பாக நமது செல்வத்தில், சொத்தில் அவர்களுக்கு பங்கு இருக்கிறது. அது போய் சேர வேண்டும். இது கம்யூனிசமோ சோசியலிசமோ அல்ல, இது இஸ்லாம். இதான் இஸ்லாத்தின் நிலைப்பாடு. அந்த வகைதான் ஜக்காத், அந்த வகைதான் சதக்கா, அந்த வகைதான் ஹதியா, அந்த வகைதான் ஹிபா, அந்த வகைதான் அகீகா, அந்த வகையில் தான் உதஹியா, ஜகாத்துல் ஃபித்ர், அல் இன்ஃபாக் ஃபீ ஸபீலில்லாஹ். குலில் அஃப், செலவு போக இருப்பதையெல்லாம் கொடுங்கள் என்று நமது மார்க்கம் சொல்கிறது. எனவே கம்யூனிசமோ சோசியலிசமோ கேபிட்டலிசமோ மற்றொரு கொள்கையோ இன்னொரு கொள்கையோ நமக்கு வழிகாட்ட வேண்டிய தேவை இல்லை. சேகுவராவுக்கு இந்த செய்தி கிடைக்கவில்லை. ஏனென்றால் நம்மூர் கொண்டு போய் சேர்க்கவில்லை. சாலிகாக மாத்திரம் இருந்துவிட்டு போக விரும்புகிறோம். முஸ்லிமாக இருப்பதற்கு யாரும் தயாரில்லை என்ற மண்டபுத்து. இதுதான் உண்மையில மதிப்புக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சத்தியத்தை சொன்ன ஒரே காரணத்தினால், ஓரிரை கொள்கையை விளங்கிய ஒரே காரணத்தினால் அன்று நம்ரூத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பு குண்டத்தில் தூக்கி எறியுமாறு சொன்னார். அதாவது எரித்துக் கொள்ளுங்கள் வரை. எல்லோருக்கும் தெரிந்த செய்தி. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்தில் ஆயிரம் ஆயிரம் மக்கள் பார்த்திருக்க தூக்கி எறியப்படுகிறார்கள். ரப்புல் அல்லாஹ் என்று சொன்ன ஒரே காரணத்தில் அந்த நேரத்தில் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நெருப்பை பார்த்து என்ன சொன்னான் என்று படித்திருக்கிறோம். குர்ஆன் சொல்கிறது, யா நாரு கூனி பர்தம் வ ஸலாமன் அலா இப்ராஹிம். நெருப்பே, நீ இப்ராஹிம் மீது இதமான சலாமத்தான குளிராகி விடு. அதன் விளைவு அந்த நெருப்பு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தீண்டவில்லை என்பது மாத்திரமல்ல, அவர்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸான ஒரு இடமாக மாறியது. இந்த குர்ஆனுடைய வசனத்தை பாருங்கள். இதுதான் குர்ஆனுடைய மிரக்கல். ஒரே ஒரு வசனத்தை நான் இங்கு தொட்டு காட்டுகிறேன். யா நாரு, ஓ நெருப்பே, நீ கூனி மாறிவிடு, பர்தன் குளிராக, ஓ சலாமன் மிதமான குளிராக மாறிவிடு, அலா இப்ராஹிம் இப்ராஹிம் மீது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தை எப்படி அமைச்சிருக்கான்னு பாருங்க. அல்லாஹ், ஓ நெருப்பே, நீ இப்ராஹிம் மீது குளிராக மாறிவிடு என்று மாத்திரம் சொல்லி இருந்தால், கடும் குளிரின் காரணமாக நெருப்பு அவர்களை அழித்தது போல அந்த குளிர் அவர்களை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி இருக்கும். குளிரிலே அவர்கள் உறைந்து போயிருப்பார்கள். அல்லாஹ் எப்படி சொன்னான்? யானாரு கூனி பர்தன் ஓ சலாமன், மிதமான குளிராக ஆகிவிடு என்று சொன்னான். அடுத்தது, நெருப்பே, நீ மிதமான குளிராக மாறிவிடு என்று பொதுப்படையா சொல்லியிருந்தால் கியாமத் வரைக்கும் நெருப்பு அதன் தன்மையை இழந்திருக்கும். நெருப்பு சுடாமல் மாறிவிடும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த விவகாரத்தோடு நெருப்பானது இன்று வரைக்கும் சுடும் தன்மையை இழந்திருக்கும். ஆனால் அல்லாஹ் எப்படி சொன்னான்? அலா இப்ராஹிம் மீது மாத்திரம் நீ குளிராகி விடு, மிதமான குளிராகி விடு. இது குர்ஆனுடைய ஒரு வசனம். குர்ஆனுடைய டெப்த், குர்ஆனுடைய ஆழம், அதனுடைய அணுகுமுறை, அப்ரோச், அதனுடைய வார்த்தை பிரயோகங்கள், வசன பிரயோகங்கள் மிக மிக துல்லியமானவை. ஒரு உதாரணத்துக்காக நான் குறிப்பிட்டேன். எனவே அவர்கள் நெருப்பு குண்டத்தில் எரியப்படும் அளவுக்கு சோதிக்கப்பட்டார்கள். மாத்திரமல்ல, அவருடைய சோதனை உச்சக்கட்டம் என்ன தெரியுமா? தன்னுடைய அருமை மகன் முதுமை பருவத்தில், குழந்தை பாக்கியமே இல்லாத நேரத்தில் எதிர்பாராத விதமாக கிடைத்த தனது மகன், அற்புதமான மகன், அருமையான மகன், அந்த மகனை அல்லாஹ் சொன்னான், அறுத்து படிடுங்க. அதான் ஈதுல் அத்ஹா. குர்பான் கொடுங்க அல்லாஹ் சொல்றான். தனது தூதரை, தோழரை, நேசரை அல்லாஹ் எப்படி சோதிக்கிறான்? ஒரு உண்மையான மூமின் சோதிக்கப்படுவான், கடுமையா சோதிக்கப்படுவான். அவருடைய வாழ்க்கையில் சோதனைகள் இல்லை என்றால் அவர் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் சத்தியத்தின் பாதையில் தான் இருக்கிறேனா அல்லது வேறொரு பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறேனா? பலர் சோதனைகளை ஒரு முசீபத்தாக பார்ப்பது. அது நோயாக இருக்கலாம், வறுமையாக இருக்கலாம், மற்றொரு பிரச்சனையா இருக்கலாம், இன்னொரு பிரச்சனையா இருக்கலாம். இல்லை, மூமின்கள் சோதிக்கப்படுவார்கள். அதிகமாக இந்த உலகத்தில் சோதிக்கப்பட்டவர்கள் நபிமார்கள்.
ஒவ்வொரு மனிதனும் அவருடைய தரத்தை பொறுத்து சோதிக்கப்படுவான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு அடுத்து அறிஞர்கள் சோதிக்கப்படுவார்கள், அடுத்தடுத்த நிலையில் உள்ளவர்கள் சோதிக்கப்படுவார்கள் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சோதிக்கப்படுகிறார்கள். வேறு இல்லை, இதற்கு மேல் அவர்களை சோதிப்பதற்கு என்ன இருக்கிறது? நெருப்பு குண்டத்தை தூக்கி எறியப்பட்டு விட்டார்கள். இப்போது அல்லாஹ் சோதிப்பதற்கு ஒன்றே ஒன்றுதான் மிஞ்சிருந்தது. மகன், அருமை மகன், அன்புக்குரிய மகன், ஒரே ஒரு மகன், முதுமை பருவத்தில் கிடைத்த மகன், அவரை அறுத்து பலியிடுங்கள். சுப்ஹானல்லாஹ். இங்குதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த முன்மாதிரியான குடும்பத்தின் தன்மை நமக்கு தெரிய வருகிறது. ஒரு குடும்பம் தூய இலட்சிய இஸ்லாமிய குடும்பமாக இருக்க வேண்டும் என்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய குடும்பத்தை பார்க்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்தில் இருந்த தந்தையை பார்க்க வேண்டும், கணவனை பார்க்க வேண்டும், மனைவியை பார்க்க வேண்டும், தாயை பார்க்க வேண்டும், மகளை, குழந்தையை பார்க்க வேண்டும். அத்தகைய ஒரு குடும்பமாகத்தான் ஒவ்வொரு முஸ்லிம் குடும்பம் இருக்க வேண்டும். அதுதான் ஈதுல் அத்ஹா நமக்கு சொல்லும் செய்தி. அதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையை நமக்கு சொல்லும் செய்தி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்காவிலே மனிதர்களே இல்லாத, வாழ்வாதாரம் இல்லாத, உண்ண உணவு இல்லாத, குடிக்க தண்ணீர் இல்லாத, துணைக்கு எந்த ஒரு மனிதனும் இல்லாத அந்த பூமியிலே மனைவியையும் தனது அருமை மகனையும் விட்டுவிட்டு பயணிக்க பார்க்கிறார்கள். ஹாஜருக்கு, மனைவிக்கு அதிர்ச்சி. என்ன செய்ய போகிறார்? நம்ம இப்படி விட்டு போகிறாரா என்று சிந்தித்து விட்டு அவர்கள் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? அல்லாஹு அமரக பிஹாதா, நபியே இப்ராஹிமே, அல்லாஹ் தானா இப்படி என்னையும் எனது குழந்தையை விட்டுவிட்டு இந்த இடத்தில் விட்டுவிட்டு செல்லுமாறு உங்களுக்கு ஏவினான், பணித்தான்? அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரே வார்த்தை பேசினார், ஆம் அப்படித்தான், அல்லாஹ் தான் சொன்னான். ஹாஜருடைய பதில் என்ன? இதன் லா யுதையுனா, அப்படியா இருந்தா பிரச்சனையே இல்லை. அல்லாஹ் ஒரு நாளும் எங்களை கைவிட மாட்டான், அல்லாஹ் ஒரு நாளும் எங்களை வீணாக்க மாட்டான். வாழ்வாதாரம் இல்லை, நீர் இல்லை, உணவு இல்லை, உதவிக்கு ஆள் இல்லை, பரவாயில்லை, நானும் எனது பிள்ளையும் இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய கட்டளை அல்லவா, செல்லுங்கள், அவன் நம்மை கைவிட மாட்டான். இந்த ஈமான், இந்த தவக்குள் எந்த அளவு தூரம் நமது குடும்ப மட்டங்களிலே வளர்க்கப்பட்டிருக்கிறது? ஆண்கள் மட்டத்தில், பெண்கள் மட்டத்தில் வளர்க்கப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் பொருளாதாரத்தில் பின்னாடி வந்தால் போதும், எப்படிப்பட்ட முணுமுணுப்பு, எப்படிப்பட்ட அதிருப்தி வெளிப்படும் என்பதை சேர்த்து பார்க்க வேண்டும். அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கனவு காண்கிறார்கள். தனது மகனை அறுத்து பலிவிடுவதாக கனவு காண்கிறார்கள். உடனடியாக மாண்டம் போய், யா புனைய இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அஸ்பஹு ஃபன்துர் மாதா தரா, எனது அருமை மகனே, உன்னை அறுத்து பலியிடுவது போல் கனவு கண்டேன், உனது அபிப்பிராயம் என்ன, உனது கருத்து என்ன? உன்னை அறுத்து குர்பான் கொடுக்கிறதாக நான் கனவு கண்டேன், உன்னோட கருத்து என்ன, உன்னோட அபிப்பிராயம் என்ன? அந்த அருமை மகன் என்ன சொன்னான்? அதான் மகன், அதான் பேரண்டிங், ஐடியல் பேரண்டிங். அதுதான் குழந்தை வளர்ப்பு, அற்புதமான குழந்தை வளர்ப்பு. தன்னை அறுத்து பலியிடுவதாக தனது தந்தை கனவு காண்கிறார். அவருக்கு தெரியும் இது வெறும் கனவல்ல, தனது தந்தை சாமானியமான மனிதர் அல்ல, அவர் இறை தூதர். அவர் காணும் கனவு உண்மையாக இருக்கும், சத்தியமாக இருக்கும். என்ன சொன்னார்கள்? எனது அருமை தந்தையே, உங்களுக்கு எது ஏவப்படுகிறதோ அதை செய்யுங்கள். என்னை நீங்கள் பொறுமைசாலியாக காண்பீர்கள். நான் தயங்க மாட்டேன், நான் பின்வாங்க மாட்டேன், ஓடி ஒழிக்க மாட்டேன். நிச்சயமாக நான் உங்களோடு ஒத்துழைப்பேன். எப்படிப்பட்ட பிள்ளைகள், இப்படிப்பட்ட பிள்ளைகளாக நமது பிள்ளைகள் வளர்க்கப்படுகிறார்களா? அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முன்னால், தந்தையுடைய விருப்பத்துக்கு முன்னால், பெற்றோருடைய எதிர்பார்ப்புக்கு முன்னால் கட்டுப்படுகிற பிள்ளைகளாக நமது பிள்ளைகள் உருவாக்கப்பட வேண்டும். அந்த டிகிரி செய்திருப்பார்கள், இந்த போஸ்ட் கிராஜுவேட் செய்திருப்பார்கள், அந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ் செய்திருப்பார்கள், எல்லாம் இருக்கும். ஆனால் இந்த அளவு தூரம் இந்த ஒபீடியன்ஸ், இந்த கட்டுப்பாடு, இந்த இறை விசுவாசம் நமது பிள்ளைகளிலே வளர்க்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. அதே போல எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனது மகனை அழைக்கிறார்கள்? குர்ஆன் சொல்லுது, யா புனைய, டேய் இங்க வா, உன்னை அறுக்கிறதா கனவு கண்டேன். என்ன சொல்றாய் கேட்கல? யா புனைய, எனது அன்புக்குரிய அருமை மகனே. எப்படி ஒரு தந்தை தனது பிள்ளையை விழிக்க வேண்டும், அட்ரஸ் பண்ண வேண்டும், அவரோடு பழக வேண்டும் என்பதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
முன்மாதிரியா இருக்கிறார்கள். பதில் சொன்ன மகன், யாபதி, என்னுடைய அருமை தந்தையே, எப்படி வாப்பாவோட ஒரு புள்ள பேசணும், இதுவல்லவா பயிற்சி, இதுவல்லவா பண்பாடு, இதுவல்லவா சிவிலைசேஷன், இதுவல்லவா கல்ச்சர், இதல்லவா மெனஸ், எப்படி இருக்கிறது? பாப்பாவுடைய பேரை சொல்ற புள்ளை இருக்கிறாங்க, உமாவுடைய பேரை சொல்ற புள்ளை இருக்கிறாங்க. கணவனுடைய பேர் தான் இப்ப எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. கணவனுடைய பேரை சொல்றது கேட்டா அதுல என்ன பிரச்சனை இருக்குது, மார்க்கத்தில் ஆதாரம் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு பண்பாடுகள் போய்விட்டன. ஆனா பெரிய நாகரிகமான மனிதர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். அவர்களே, நாம் ரூட்ஸுக்கு திரும்ப வேண்டும், நமது அடிப்படைகளை நோக்கி திரும்ப வேண்டும். அங்குதான் நாகரிகம் இருக்கிறது, பண்பாடு இருக்கிறது, ஒழுக்கம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை ஈமானை நமக்கு சொல்லித் தருகிறது, யக்கீனை நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ் மீது எப்படி நம்பிக்கை வைக்க வேண்டும். அவன் ஒரு நாள் கைவிட மாட்டான். அவன் ஏதோ ஒரு வழியில் வகையில் நமக்கு உதவிக்கரம் நீட்டுவான் என்ற ஆழமான நம்பிக்கை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்ப வாழ்க்கை இதை வெளிப்படுகிறது. பொறுமை, தியாகம், அர்ப்பணம், ஈடுபாடு, இத்தகைய ஹியூமன் குவாலிட்டிஸ் இந்த உலகம் மதிக்கின்ற மிக உயர்ந்த மனித பண்புகளை, விழுமியங்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த மகத்தான செய்திகளை சொல்லுகின்ற, உணர்த்துகின்ற ஒரு நாள் நன்னாள் தான் ஈது அல் அத்ஹாவுடைய பெருநாள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய அருமை மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் காபாவை கட்டுகிறார்கள் அல்லவா? கட்டிவிட்டு ஒரு துவா செய்கிறார்கள். யா அல்லாஹ், இந்த உலகம் இருக்கும் வரைக்கும் உலகின் நாலா பக்கங்களிலிருந்து மக்கள் சாரி சாரியாக கூட்டம் கூட்டமாக இங்கு வர வேண்டும், உனது பைத்துல்லாவை அவர்கள் தரிசிக்க வேண்டும் என்று கேட்ட துவா கபூல் செய்யப்பட்டது. விளைவென்ன? இன்று வரை நாளை மறுநாள் இந்த உலகம் அழியும் வரைக்கும் அந்த கஅபா உலகத்தாரால் தரிசிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கும். இந்த ஆண்டு மாத்திரம் சுமார் 2 மில்லியன் பேர் என்னுடைய சார்பில், உங்களுடைய சார்பில், முழு முஸ்லிம் உம்மத்துடைய சார்பிலும் அங்கு ஹஜ் கடமையை நிறைவேற்றி இறுதி கட்டத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஹஜ் சொல்லும் செய்திகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முன்னோடியாக இருந்து உருவாக்கப்பட்ட அந்த ஹஜ் சொல்லும் செய்திகளும் இந்த சந்தர்ப்பத்திலே நினைவு கூறத்தக்கவை. ஒன்று, ஒற்றுமை, அதே போல சமத்துவம், சகோதரத்துவம், இந்த எல்லா செய்திகளையும் அற்புதமாக நமக்கு சொல்லுகின்ற, பிரத்யட்சமாக சொல்லுகின்ற ஒரு சந்தர்ப்பம் தான் ஹஜ்ஜுடைய சந்தர்ப்பம். வெறும் கோட்பாட்டு ரீதியாக அல்ல, வெறும் வார்த்தைகள் அல்ல, நடைமுறையிலே வருடம் இஸ்லாம் சொல்லும் சகோதரத்துவம், சமத்துவம், ஐக்கியம், ஒற்றுமை ஹஜ்ஜு கூடாக பிரகடனப்படுத்தப்படுகிறது என்பதை நாங்கள் அறிவோம். அனைத்துக்கும் மேலாக ஹஜ் என்பது மிகப்பெரிய சர்வதேச சமாதான மாநாடு, அது ஒரு மிகப்பெரிய பீஸ் கான்பரன்ஸ் என்பதை நாம் மறக்கக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு சாந்தியாக வந்தவர்கள். அவர்கள் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த தூது அமைதி தூது, சாந்தி தூது. அரபு உலகத்திலே ஜாஹிலியா காலத்திலே ஆண் குழந்தை பிறந்து விட்டால் ஹர்ப் என்று பெயர் வைப்பார்கள். ஹர்ப் என்றால் யுத்தம். அலி ரலியல்லாஹு அவர்களும் தனது முதலாவது மகன் தனக்கு கிடைத்த போது ஹர்ப், யுத்தம் என்ற பொருளை தரும் அந்த பெயரை சூட்டினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயரை கேட்டுவிட்டு பெயரை மாற்றினார்கள், ஹசன். இரண்டாம் பிள்ளை கிடைத்தது, அதற்கடலானவர்கள் ஹர்ப், யுத்தம் என்ற பொருளை தரும் பெயரை சூட்டினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயரை விசாரித்து விட்டு இல்லை, எனது பெயருடைய பெயர் ஹுசைன் என்று மாற்றினார்கள். யுத்தம், சண்டை, சச்சரவு என்ற பெயரை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹஜ்ஜுல் அஸ்வத் கல் பிரச்சனை தீர்க்க வேண்டுமா, அங்கிருந்த கோத்திரங்களுடைய தகராறுகளை தீர்க்க வேண்டுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதும் கான்ஃபிளிக்ட் ரெசல்யூஷன், கான்ஃபிளிக்ட் மேனேஜ்மெண்ட் முக்கியத்துவம் கொடுத்தவர்கள். அவருடைய முழு சீராவில் இதை பார்க்கலாம். நபி அவர்கள் ஹிஜ்ரத் சென்றார்கள் என்றால் அது மோதல் தவிர்ப்பு இருந்தால் மக்கத்து மக்களோடு சண்டை பிடிக்க வேண்டும். எனவே மோதலை தவிர்த்து போய்விடுவோம் என்று ஆயகத்திலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிளம்பியதை நாம் பார்க்கிறோம். மதீனாவில் வாழ்ந்த சூழ இருந்த யூதர்களோடு கிறிஸ்தவர்களோடு சமாதான உடன்படிக்கைகளை செய்து கொண்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கிறிஸ்தவர்களோடு பல சமாதான உடன்படிக்கைகளை செய்து கொண்டார்கள். பக்கத்தில் உள்ள கபீலாக்களோடு, ட்ரைப்ஸோடு சமாதான உடன்படிக்கைகளை செய்து கொண்டார்கள். எல்லோரோடும் சமாதானமாக வாழ வேண்டும் என்பதற்காக பேராசிரியர் புரொஃபசர் ஜோன் அண்ட்ரூ மோரோ என்ற பிரபலமான அறிஞர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிறிஸ்தவ சமூகங்களோடு செய்து கொண்ட
புகழ்பெற்ற 6 சமாதான உடன்படிக்கைகளை தொகுத்திருக்கிறார். நான் அறிந்த அளவில் 50க்கும் மேற்பட்ட மொழிகளிலே அவருடைய அந்த ஆவணம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அத்தகைய ஒரு மார்க்கத்தை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, எனவே இந்த வகையில் இந்த சமாதான தூதை உலகத்துக்கு ஓங்கி சொல்ல வேண்டிய ஒரு காலம் இது. நமது உள்ளங்களிலும் இல்லங்களிலும் ஊரிலும் உலகிலும் சமாதானம் மலர பிரார்த்திக்கின்ற ஒரு நாள் இன்றைய நாள். அனைத்துக்கும் மேலாக இது யௌம் அல் அத்ஹா, யௌம் அல் குர்பான், குர்பான் கொடுக்க வேண்டிய நாள். பிராணியை மாத்திரம் அல்ல, நமது ஈகோவை, நம்மிடம் இருக்கிற பெருமையை, ஆணவத்தை, அகங்காரத்தை, திமிரை, நான் யார் தெரியுமா, எவன் தெரியுமா என்ற அந்த பார்வையை குர்பான் கொடுக்க வேண்டிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்கிறது. கெட்ட குணங்களை குர்பான் கொடுக்க வேண்டிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்கிறது. நல்ல குணங்களை வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய, எடுத்து நடக்க உறுதி பூண வேண்டிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்கிறது. அந்த வகையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்றைய இந்த ஈதுல் அத்ஹா பெருநாளை நன்னாளாக, அர்த்தமுள்ள நாளாக கொண்டாடுகின்ற பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகிலே அமைதியை மலரச் செய்வானாக. முஸ்லிம் உம்மாவுக்கு அல்லாஹ் நிம்மதியை கொடுத்து அருள் புரிவானாக. குறிப்பாக பலஸ்தீனத்திலே கடந்த பல தசாப்த காலமாக, கடந்த 80 ஆண்டுகளுக்கு மேலாக அவஸ்தைப்பட்டுக் கொண்டிருக்கிற அந்த அப்பாவி மக்களுக்கு, அந்த அபலைகளுக்கு, அந்த விதவைகளுக்கு, அந்த அனாதைகளுக்கு, அந்த ஆண்களுக்கு, அந்த பெண்களுக்கு, அந்த முதியவர்களுக்கு, அந்த நோயாளிகளுக்கு அவசரமான விடிவை கொடுத்து அருள் புரிவானாக. அவர்களுடைய மன உறுதியை, அவருடைய ஈமானை, அவருடைய யக்கீனை எனக்கும் உங்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. நாம் வாழ்கின்ற இந்த நாட்டை சமாதான பூங்காவாக மாற்றி அருள் புரிவானாக. இந்த நாட்டிலே வாழ்கிற இனங்களுக்கு மத்தியில், சமூகத்திற்கு மத்தியில், சமயத்திற்கு மத்தியில் அல்லாஹ் அமைதியை, சமாதானத்தை, நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி அருள் புரிவானாக. நமது இந்த உலக வாழ்க்கையையும் வெற்றிகரமாக அமைத்து நிலையான நிரந்தரமான நமது மறுமை வாழ்வும் வெற்றிகரமாக அமைவதற்கு வல்ல ரஹ்மான் தௌஃபீக் செய்து அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.